ஹாய் வியூவர்ஸ், நான் இன்றைக்கி ஒரு சோக்கர் செட்டு பெயிண்ட் அடிக்கிறது தான் காமிக்க போகிறேன். அது ஏற்கனவே உங்களுக்கு மேக்கிங் வீடியோ காமிச்சிருக்கிறேன். அந்த சோக்கர் செட்டுக்கு எப்படி பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு நான் இப்போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் பிளாக் பெயிண்ட் எடுத்து நல்லா டைலூட் பண்ணி அதை பேஸ் கோட்டாக நாம் அடிச்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 முத்திரை நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அது மாதிரி அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நம்ம அந்த குங்க்ரூ பீட்ஸ்லாம் பிளாக் விழாமல் நம்ம பார்த்து அடிச்சுக்கிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கவனித்து அடிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நாம் பிளாக் அடித்து வச்சிடலாம். ஃபுல்லாக நல்லா டைலூட் பண்ண பிளாக்கு அடிச்சுட்டு நாம் அடுத்து என்ன கலர் எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் பிளாக்கு தான் ஃபஸ்ட்டு மெயினாக கொஞ்சம் கூட எடுத்துட்டு அதில் பிரான்ஸ் மெட்டாலிக்கு கொஞ்சம், காப்பர் கொஞ்சம், சில்வர் கொஞ்சம், எல்லாம் 4 கலரும் மிக்ஸ் பண்ணி அதை டேப் பண்ணுறேன் நான். எல்லாமே டேப் பண்ணுறப்போ நமக்கு கலர் ஈவனாக அதில் நமக்கு விடும். நமக்கு அந்த டிசைன்ஸில் மாத்திரம் விடும். அந்த நம்ம கொடுத்த இம்ப்ரெஷனுக்குள்ளே அது போகாது. அப்படிங்கிறப்ப ஒர்க்கு நமக்கு ஈஸியாக முடியும். இது நான் இதில் ஃப்ரண்ட்டு மாத்திரம்தான் அடிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இன்னொரு நான் வேறு கலர் கொடுக்க போகிறேன். இது ஒரு ஷைனிங் தெரியட்டும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்குறேன். எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து அடிச்சுக்கணும். கொஞ்சம் ஒரு செகண்ட் கோட்டிங்னு கிடையாது. கொஞ்சம் நல்லா விழுந்திருக்கா என்ன நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் அதை ஒரு தடவை ட்ரை பண்ண விட்டுருவோம். இப்போ இதில் நாம் ஆரஞ்சு மெட்டாலிக் பீட்ஸ், குங்க்ரூ பீட்ஸுக்கு ஆரஞ்சு மெட்டாலிக் வித்து சில்வர் கொஞ்சம் கலந்து அடிக்கிறேன். குங்க்ரூ பீட்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே அதே இதை அப்படியே நாம் ஃபுல்லாக நாம் அடிச்சுக்கணும். நான் ஒரு குக்கிங் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். டெரகோட்டா விஆர் கிரியேஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு குக்கிங் சேனலும் சேர்ந்து போட்டிருந்தேன். அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால் சரி நம்ம வேறு புது சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அது தனியாக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அது ராஜேஷ் டைரி அப்படின்னு ஆரம்பித்தேன், ராஜிராஜகுமார்னு நேமில். ஆனால் அந்த நேமில் ராஜேஷ் டைரிங்கிற நேமில் நிறைய பேர் பண்ணுறாங்க கிச்சன் நேமும். அதனால் அது வேண்டான்ட்டு இப்போ விது கிருஷ்ணா கிச்சன் விண்டோ அண்டு ட்ராவல் விலாக்ஸ் அப்படின்னு போட்டு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தான் இப்போ குக்கிங்கும், எங்கே நான் யாத்திரா இல்லை ஏதோ கோயிலுக்கு போகிறோம், நம்ம இல்லை ஒரு டூர் போகிறோம், அங்கே பார்த்து அந்த இதை போடலாம் நமக்கு அப்படிங்கிற அந்த இதில் ட்ராவல் விலாக்ஸும் சேர்த்து ஆரம்பிச்சிருக்கிறேன். பாருங்கள், எனக்கு அது புது சேனலு. உங்களுக்கு பிடிச்சிருந்தானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெரகோட்டாவும் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பார்க்குறீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே நாம் இந்த குங்க்ரூ பீட்ஸு ஃபுல்லாகவே இந்த கலர் நாம் அடிச்சுக்கணும். ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் இப்போ இதில் கலர் காம்பினேஷன் கொடுக்கணும். என்ன அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு எல்லோ
எல்லோவில் லெமன் எல்லோ கலந்துருக்கேன், மெட்டாலிக் லெமன் எல்லோ கலந்து அதை டேப் பண்ணுறேன் மேலே. ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுத்துட்டேன், அது ட்ரை பண்ண விட்டுட்டேன். அது நான் நைட்டு போட்டதுனால எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அதான் செகண்ட் கோட்டிங்க்கு நம்ம காமிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் எப்படியும் செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுப்போம்ல, அதனால் வீடியோ காமிச்சிடலாம் அப்படின்ட்டு காமிச்சிட்ருக்குறேன். இது அதான் அந்த லெமன் எல்லோவும் ஒரு லெமன், அது வேறு மாதிரி ஒரு லெமன் கலரு, அதுவும் கலந்து நான் கொடுக்குறேன். இப்போது டேப் பண்ணி எங்கெங்கே தேவையோ, எதில் சரியாக ஒட்டலையோ அதிலெல்லாம் நான் டேப் பண்ணி கொஞ்சம் ஃபினிஷிங் கரெக்டாக நான் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போது இந்த கலர் இப்போ இங்கே பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. இது நான் கழுத்துலையும் வச்சு பார்த்தேன். இந்த செட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு யூனிக் டிசைனாக இருந்தது. இது எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது அதே கலரு ஸ்டட்டுக்கும் நாம் அடிச்சிக்க வேண்டியதுதான். அடிச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆன்டி கோல்டு லைட்டாக டச் பண்ணி அதை லேசாக நான் பட்டும் படாமையும் அதில் நான் டேப் பண்ணேன். இப்போ ஓரளவு எல்லாமே முடிச்சிட்டேன். ஓவராலாக டேப் பண்ணி 1 2 தான் இன்னும் பாக்கி இருக்குது. முடிஞ்சது. இப்போ தான் நான் அந்த ஆன்டி கோல்டு எடுத்து கொஞ்சமாக நான் கையில் லைட்டாக தடவிக்கிட்டு அதை பட்டும் படாமையும் நான் அதில் தேய்ச்சிட்ருக்கேங்கிறத விட லைட்டாக அதை அப்படியே இது பண்ணுறேன். ஏன்னா பிடிக்கிறது கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கிறதுனால டேப் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, கஷ்டப்பட்டால் தானே ஒன்று நமக்கு கிடைக்கும். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். நம்ம அந்த ரோவை கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு அந்த ரோ படி நாம் எடுத்து உள்ள கியர் வயரில் நாம் விடணும். ஒவ்வொன்றாவும் அது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. ஏற்கனவே ட்ரை ஆன பிறகு தான் நான் அசம்பிள் பண்ணுறேன். அது 1 டே ஃபுல்லாக ட்ரை ஆகிவிட்டேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு 1 டே ட்ரை ஆகிவிட்டு திரும்ப இந்த செகண்ட் கோட்டிங் கொடுத்து அது 1 டே ட்ரை ஆகிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் அசம்பிள் பண்ணுறேன் நான். பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செட்டு. இப்போ கியர் லாக்கு 1 சைடு போட்டு நாம் லாக் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த சைடும் நாம் லாக் பண்ணிடணும். கியர் ப்ளையரால் எக்ஸ்ட்ரா இதை கட் பண்ணிடணும். நம்ம இங்கேயும் நான் ஒரு கியர் லாக்கு தான் போடுறேன், ஏன்னா செட்டு தாங்கும். அதனால் நான் ஒரு கியர் லாக்கு தான் போட்டிருக்கேன். போட்டு எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணிவிட்டு மீதி உள்ள வயரை அந்த பீட்ஸுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுறணும். இல்லைன்னா நமக்கு கழுத்தில் குத்திகிட்ருக்கோம். இப்போ இது அசம்பிள் பண்ணி முடிஞ்சாச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது செட்டு. கழுத்தில் வச்சா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் சும்மா சொல்லலை, ரியலாகவே நிஜமாகவே நல்லா இருந்தது. இப்போது இது ரெண்டு இதுவுமே முடிஞ்சிருச்சு. ஸ்டட்டுக்கும் முடிஞ்சிருச்சு, செட்டுக்கும் முடிஞ்சிருச்சு. இது நான் ஃபஸ்ட்டு செஞ்ச செட்டு, அதாவது ட்ரையல் பார்த்த செட்டு. இதுக்கு நான் வேறு கலர் கொடுத்துருக்கேன்.
இது உங்கள்கிட்ட நான் மேக்கிங் வீடியோ காமிச்ச செட்டு. இதுக்கு நான் வேறு கலர் கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.